சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சட்டசபையில சர்க்கார் பட போஸ்டரை கிழிச்சதாலதான் இன்னைக்கு அதிமுக கட்சிக்காரங்க எதிரில உட்கார்ந்துருக்காங்களாம். எப்படி அம்மா புரட்சி தலைவி அம்மா அன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி தந்தாங்க, கல்விக்காக மிக்சி கிரைண்டர் பெண்களுக்காக கொடுத்தாங்க, கறவை மாடுகள் ஆடுகள் போன்றவற்றையெல்லாம் ஏழை பெண்களுக்காக கொடுத்த திட்டத்தை நீங்க அன்னைக்கு கொச்சைப்படுத்தி தூக்கி போட்டா மாதிரி அந்த மடிக்கணினியே பண்ணீங்க. அதனாலதான் உங்க பட போஸ்டரை தொண்டர்கள் கிழிச்சாங்க. புரியுதா? இன்னைக்கு உங்க தலைவர் என்ன கொடுத்திருக்காரு? அதே திட்டத்தை தானே ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. திமுக கட்சியாவது ஸ்டிக்கர் தான் ஒட்டினாங்க. ஆனா நீங்க அதிமுகவோட எல்லா திட்டத்தையும் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறீங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் பேச தகுதி இருக்குதா அதிமுகவை பத்தி? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் காரு எப்படி ஊரா விட்டு நெய்யில ஸ்வீட் பண்ணாதீங்கன்னு சொன்னவரு மக்கள் கிட்ட மேடை போட்டு, இவருதான் உச்ச நடிகராச்சே, உச்சத்தை விட்டு வந்தாரு. இவரை நம்பி வந்த ஒரு தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு இவரை நம்பி கட்சி போஸ்டர் அடிச்ச ரசிகர்களுக்கு ஒரு கார் கூட வாங்கி தர முடியாதா இவரோட சொந்த காசுல? ஏன் மக்களோட பணத்துல இருந்து எடுத்து வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க? புரட்சி தலைவி அம்மா அதிமுகவிலிருந்து இன்னைக்கு வந்திருக்காரு தெரியுங்களா? வாய் வியாபாரி ஒருத்தர் நாஞ்சில் சம்பத். அவர் கொள்கை பரப்பு துணை செயலாளரா இருந்ததுக்காக கட்சி நிதியில இருந்து எடுத்து அம்மா இனோவா காரு வாங்கி கொடுத்தாங்க. எப்படி? தான் கட்சி பணத்துல இருந்து ஊராமுட்டு நெய்யில ஸ்வீட் செய்யல. நீங்கெல்லாம் அதிமுகவை பத்தி பேசுறீங்க. விஜய் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அம்மா இருக்கும்போது 3 மணி நேரம் கைகட்டி நின்றார் தெரியுமா ஒரு படத்துக்காக? அது எதுக்கு நின்றாருன்றத சட்டசபையில திரு நீர்வளத்துறை அமைச்சர்கள் மக்களுக்கு விரிவாக சொன்னா நல்லா இருக்கும். அம்மா இருந்திருந்தா உங்க கட்சியே இருந்திருக்காது. போன வருடம் கரூர் விஷயத்துல 41 பேர் மரணத்துல தப்பிச்சு ஓடுனீங்களே, ஞாபகம் இருக்கா? பத்திரிகைக்காரர்கள் பிரஸ் மீடியா உங்க முன்னாடி வரும்போது ஐயோ அவரே கஷ்டத்துல இருக்காருன்னு சொல்லி ஓடுனதெல்லாம் மறந்துடுச்சா? உங்களை காப்பாத்தி விட்டது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு நீங்க எல்லாம் பேசுறீங்க. மைனாரிட்டி அரசா இருக்கும் போதே உங்களுக்கு இவ்வளோ ஒரு வாய் கொழுப்பு இருக்குன்னா, நீங்களாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியும் இதே தெய்வம் அம்மா மாதிரியும் மெஜாரிட்டியோட வந்தா என்னென்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இதுக்கு 3 மணி நேரம் கைகட்டி ஏன் நின்றாருன்றத கொஞ்சம் விளக்கமா இதே சட்டசபையில சொன்னார்னா மக்கள் கிட்ட நல்லா இருக்கும்.